Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இந்த வீடியோ எதுக்காக போடுறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து நமக்கு அரைஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கீல நிறைய ராங் இருக்குது. ஸோ அதனாலே நம்மளுக்கு நிறைய क्वेश्चंस வந்துட்டு இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் வைப்பாங்க, தென் வந்து எப்போ ரிசல்ட் போடுவாங்க, இது மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து எவ்வளவு வைப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாவே இருக்கு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் 300 மார்க், செகண்ட் பேப்பர் 300 மார்க் இல்லையா. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வச்சு கால்குலேட் பண்ணிருக்காங்க 200 கொஸ்டின்ஸை. நீங்க வந்து இப்போ வந்து 450 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஃப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 600க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 வச்சு பாருங்க, 450 பிளஸ் வந்துச்சு அப்படின்னா 600க்கு நீங்க சேஃப் ஸ்கோர்ல இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம். ஸோ சொல்ல முடியாது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஸ்டின்ஸ் ஈஸி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாகலாம், இல்லை டஃப் அப்படின்னு நினைச்சிருந்தா கட் ஆஃப் வந்து குறையலாம். ஸோ 450 பிளஸ் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். தென் அதுல பாஸ் ஆகக்கூடியவங்களை தான் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் ஃபார் எஸ்சி எஸ்டி எம்பிசி எல்லாத்துக்குமே 204 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதர்ஸ் அதாவது ஓபிசி இருக்காங்கல்ல, ஓபிசி ஓசி அவங்களுக்கு வந்து 272 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதாவது இன்டர்வியூ மார்க் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து இந்த 300 மார்க்குக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 680 மார்க் சரிங்களா. 680 மார்க்ல இப்போ நம்ம 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ இந்த 600 மார்க்குக்கு 450 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஃப் ஸ்கோர்ல இருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம கட் ஆஃப் பத்தி உள்ளது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது நான் கொஸ்டின் போடும்போதே நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து தப்பு 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 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக ப்ரூஃப் அது எந்த கொஸ்டின்ல எந்த புக்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித்தின் 4 days அதாவது அந்த அவங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுல இருந்து 7 நாள் வரைக்கும் அதுக்கு டைம் உண்டு. நம்ம இப்போதைக்கு 3 நாள் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் 4 நாள் இருக்கு. இந்த 4 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சர் கீ வந்து ரேஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும், போஸ்ட்ல இமெயில பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆன்லைன்ல பண்ணலாம். நான் அதுக்கான லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்க அதுல போய் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஆன்சர் சேமா சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க இன்னைக்கே போய் ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணிருங்க. தேர்ட் பார்க்கும்போது எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மார்ச் எண்டுக்குள்ள இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல ரிசல்ட் போட்டுடுவாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் பொறுத்தளவில் எக்ஸாம் ரிசல்ட் வந்து சீக்கிரமாவே வந்துடும். சில பேர் கேட்குறாங்க நெகட்டிவ் மார்க் உண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவில் எந்த எக்ஸாமுக்குமே இதுவரை நெகட்டிவ் மார்க்ஸ் அவங்க சொல்லலை. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1.5 வச்சு கால்குலேட் பண்ணுங்க. மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதிருக்கோம், 400 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா இருக்கும். ஸோ 1.5 வச்சு கால்குலேட் பண்ணும்போது 600க்கு கன்வெர்ட் ஆகும். 600க்கு 450 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஃப் ஸ்கோர்ல இருக்கலாம் நினைச்சுக்கோங்க. தென் அதுக்காக அதுதான் இதுவோ அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இருக்காதீங்க. மேபி கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகலாம், குறையலாம், கூடலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் எழுதியாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, நல்லா எழுதிருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ படிச்சு நம்மளால மார்க் எடுக்க முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம் வருது. ஸோ இல்லை ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்ல தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னையில இருந்தே ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு அதுல தான் இந்த நிலைத்துறையில தான் எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வேலைக்கு போகலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சைவ மைனவம் புக்கு படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாரும் ஆல்ரெடி நல்லா பண்ணுவீங்க இல்லையா, எல்லா எக்ஸாமுக்குமே படிச்சுட்டு வர்றதுனால அதை நல்லா பண்ணிடுவோம். இந்த வாட்டி பொறுத்தளவுல கரண்ட் அஃபேர்ஸ் கூட அவங்க எக்ஸாம் போட்டதுல இருந்து அவங்க கேலண்டர் கொடுத்ததுல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஈஸியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்டிடியூடும் உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின் 22 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ண மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியா தான் இருக்கும். நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த நிலையத்துறை கண்டிப்பா எடுக்கலாம். இந்த வருஷம் நல்லா எழுதினவங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. 450 பிளஸ் வந்து நீங்க சேஃப் ஸ்கோரா வச்சுக்கலாம், குறையலாம். ஸோ டோன்ட் வெரி, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸையும் நல்லா படிங்க. நமக்கான ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கு, அதுல போய் டெய்லி எக்ஸாம் போட்டு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.